அனைவருக்கும் வணக்கம். முன்ன பின்ன தெரியாத யாராக இருந்தாலும் தயங்காமல் உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வீட்டில் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அப்படி யார் என்னன்னு தெரியாத ஒருத்தனுக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண் வந்து உதவி பண்ண போகிறாங்க. அப்படி போன அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டில் தனியாக இருக்க ஒவ்வொரு பெண்ணும் உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா கட்டாயமாக பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆந்திராவில் இருக்க பால்நாடு மாவட்டத்தில் மச்சைலன்ற ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸில் 32 வயசான ஜோதி என்ற ஒரு பெண் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் சாத்தனப்பள்ளின்ற ஒரு ஊர். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க கிடையாது. ஆனால் கணவரை பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போது இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு அதே ஊரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவங்க மட்டும் தனியாக தங்கியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா 2 பேருமே வேறு ஊரில் அவங்களுடைய சொந்த ஊரில் வந்துருக்காங்க, சாத்தனப்பள்ளின்ற கிராமத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ஜோதி மட்டும் அங்கே தங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதி இருக்க வீட்டில் பார்த்தோன்னா இவங்க கூட இன்னொரு பையன் இருக்கான், 10th படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் இருக்கான். அது யாருன்னா ஜோதியுடைய அண்ணன் பையன். அந்த பையனுக்கு ஜோதி அத்தை முறை. இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த பையன் ஸ்கூல் போயிட்டு அங்கே வந்து தங்கி படிச்சுட்டு இருக்கான். ஜோதி அவனுக்கும் சமைச்சு போட்டுட்டு அவங்களும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஜோதிக்கும் அந்த பையனுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது, அத்தை மருமக அப்படின்ற நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. இப்போது கடந்த மார்ச் மாதம் பார்த்தோன்னா 10th படிச்சுட்டு இருக்க அந்த பையனுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி திரும்ப தன்னுடைய அப்பா அம்மா கிட்டே போயிடுறான். ஊருக்கு போனால் கூட அந்த பையன் வந்து தன்னுடைய அத்தைக்கு வந்து டெய்லி கால் பண்ணி பேசுறது வழக்கம். ஏன்னா நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது, என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது வழக்கம். டெய்லி கால் பண்ணுவோம், டெய்லி பேசுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தோன்னா கடந்த ஏப்ரல் 2, 2026 சாயந்தரம் 4:30 மணி வாக்கில் ஊரில் இருக்க அந்த 10th படிச்சுட்டு இருக்க பையன் தன் அத்தைக்கு வந்து கால் பண்ணுறான். ஆனால் கால் பண்ணால் அந்த அத்தை வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. இவன் திரும்ப திரும்ப கால் பண்ணுறான். வழக்கமாக இந்த பையன் வந்து கால் பண்ணால் ஒரு ரிங்லேயோ இல்லைனா ஒரு கால்லையோ வந்து எடுத்துருவாங்க. ஆனால் இவன் திரும்ப 2-3 கால் வந்து திரும்ப பண்ணி பார்க்குறான். ஆனால் எவ்வளோ கால் பண்ணாலும் அவங்க எடுத்து பேசவே இல்லை. அதே மாதிரி சேட் பண்ணி பார்க்குறான், மெசேஜில் வந்து சேட் பண்ணி பார்க்குறான். அப்பையும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 4:45 ஆகுது, 5 ஆகுது, 5 ஆகுது. அப்போ வரைக்கும் எவ்வளோ கால் பண்ணாலுமே அவங்க வந்து கால் எடுக்கவே இல்லை. இதுக்கிடையில் பார்த்தோன்னா இவன் கிட்டத்தட்ட ஒரு 10 முறைக்கு மேலே கால் பண்ணியிருப்பான். அதனால் அவனுக்கு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா அவங்க வந்து ஒரே கால் எடுத்துருவாங்க, இந்த மாதிரி கால் எடுக்க ஒரு ஆள் கிடையாது. அப்போன்னு அத்தைக்கு என்னாச்சு, அவங்க ஏன் வந்து கால் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு இவனுக்கு ஒரு விதமான ஒரு பதட்டமும் ஒரு பயமும் ஏற்படுது. உடனே என்ன பண்ணுறான், அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணுறான். ஸோ தெரிஞ்சவங்க இருக்காங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அத்தை வந்து வீட்டில் இருக்காங்க, கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டேன்றாங்க, நான் கொஞ்சம் முக்கியமாக பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் உடனே அங்கே போயிட்டு அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க இருக்காங்களா இல்லை கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் ஆளுக்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்கிறான். அவங்க ஒரு லேடி தான். ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக இந்த ஜோதியுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போனால் கதை வந்து திறந்தே கிடக்கு லைட்டாக. இவங்க என்ன பண்ணுறாங்க, கதவை லைட்டாக ஃபுல்லாக திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ஹாலில் யாரும் கிடையாது. இவங்க ஜோதி என்ன பண்ணுறா, இருக்கையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே உள்ளே வரைக்கும் போகிறாங்க. அங்கே ஹாலில் வந்து பார்க்கும்போது பெட்ரூம் நல்லா தெரியும். அப்போது பெட்ரூமுக்குள்ள இருக்க அந்த காட்சியை பார்த்த அவங்க, கட்டில் மேலே இருக்க அந்த காட்சி பார்த்த அந்த பெண்மணி ஆடி போகிறாங்க, பதறி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லோரும் ஓடிவாங்கன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே அவங்க முதல்ல உள்ளுக்கு ஓடி வர்றாங்க. ஏன்னா இந்த பெண் இருக்க நிலைமை அந்த மாதிரி. உள்ள ஜோதி கட்டிலில் கட்டி போடப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய 2 கை 2 கால் எல்லாமே கட்டிலோட கட்டி போடப்பட்டிருக்கு. அவங்க உடம்புல ஒரு துளி ஆடை வந்து கிடையாது. அவங்க வாயில் துணி வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. உடம்புல பல இடத்துல வந்து பார்த்தா ரத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்டில் அங்கே ஃபுல்லாக பார்த்தா ரத்தமாக வளைஞ்சு ஓடி இருக்குது. பார்த்தோன்னே அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே பெட்ஷீட்லாம் போட்டு விட்றாங்க. அதுக்கிடையிலே மற்ற ஆட்களும் உள்ளே வந்துட்டாங்க. அவங்களாம் வந்த பிறகு அவங்களும் இந்த காட்சியை பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்களும் அந்த வீட்டுக்கு வராங்க. அதுக்கிடையில் பார்த்தோன்னா ஜோதி வந்து அவங்களால பேச முடியல, அரை மயக்கத்தில் இருக்காங்க, வழியில் துடிச்சிட்ருக்காங்க. போலீஸ் வந்த உடனே ஆம்புலன்ஸும் வருது. ஜோதியை உடனே மீட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே என்ன நடந்துச்சு, அந்த ஜோதிக்கு என்னாச்சு, யார் அந்த மாதிரி பண்ணதுன்னு யாருக்கும் எதுவும் தெரியல. ஃபஸ்ட்டு அந்த ஜோதியை பார்த்தது யார் அப்படின்னு கேட்டு போலீஸ் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு எதுவும் தெரியலை. இதுக்கடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்க ஜோதிக்கிட்ட கேட்டால் தான் அவங்களுக்கு என்ன இருக்குன்ற உண்மை தெரியும் அப்படின்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, திரும்ப டைரெக்டாக ஜோதிக்கிட்ட போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் கூட ஜோதிக்கிட்ட அவங்களால பேச முடியல. ஏன்னா ஜோதியால் பேச முடியல. மருத்துவர்கள் கொஞ்சம் செக் பண்ணி முடிச்சுட்டு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறையா சிகிச்சை தேவை, இப்போதைக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவும் பேச முடியாது, அவங்க பேசக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த ஜோதியை நாசம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த உறுப்பில், அவங்களுடைய அந்தரங்க பகுதியில் பலமான ஆயுதத்தால் தாக்கியிருக்காங்க, கம்பியை உள்ளே நுழைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கொடூரமான விஷயத்த டாக்டர்ஸ் அங்கே சொல்கிறாங்க.
ஸோ ஜோதிக்கு என்னாச்சுன்றதை அவங்களே கண்ணு முழிச்சு சொன்னதாக உண்டு. அதனால் போலீஸ் அவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களால அந்த வீட்டு பக்கத்தில் சரௌண்டிங்கில் எவ்வளோ என்கொயரி பண்ண முடியுமோ என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதே மாதிரி அந்த ஏரியாவில் கேமராவும் இல்லை. ஸோ ஜோதிக்கு என்னாச்சு, யார் அவங்கள அந்த மாதிரி பண்ணதுன்னு எதுவும் தெரியல. இப்படி ஒரு 2 டேஸ் போகுது. சரியா 2 டேஸ் கழிச்சு ஜோதி கண்ணு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போ தான் பேசுகிற அளவுக்கு ஒரு தெம்பு வந்திருக்கு. டேரெக்டாக போலீஸ்காரங்க ஜோதிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னாச்சு, யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு அவங்ககிட்ட என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜோதியும் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா ஏப்ரல் 2, 2026 அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4:15 மணி போல் இந்த ஜோதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அந்நேரம் பார்த்து அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. உடனே யார் அது அப்படின்னு ஜோதி என்ன பண்ணுறாங்க, கதவை திறந்து, ஏன்னா பகல் வேலை. ஸோ நைட்னா கூட கொஞ்சம் தயங்கலாம், பயப்படலாம். இது ஒரு பட்ட பகல், சாயந்தரம் ஒரு 4 மணி. ஸோ யார் என்ன வந்திருப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்னு ஜோதி என்ன பண்ணுறாங்க, கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அங்கே 40 வயசான அவங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் நிற்கிறான். அந்த ஏரியாவில் ஜோதி அவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஒரு தெரியாத ஆள். யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறான், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குங்க, என்னால் தாங்க முடியல, எனக்கு மயக்கமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். கடந்த ஏப்ரல் வாக்கில் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே தெரியும், வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அனல் காற்றெல்லாம் ரொம்ப அதிகமாக வீசிச்சு. ஸோ எங்கே பார்த்தாலுமே நிறைய மக்கள் மயக்கம் போட்டு விழுகிறது, சில பேர் வந்து சாக கூட செஞ்சுருக்காங்க சொல்லப்போனால் ஆந்திராவில். ஸோ அதனால் அவங்களும் நினச்சிட்டாங்க, வெயில் அதிகமாக இருக்க போல இருக்குது, நம்ம தண்ணி கொடுத்து உதவி பண்ணுவோம் அப்படின்றக்காண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட யோசிக்கலை. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது, அவன் சொல்கிறதும் உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய்ட்டு தண்ணி மோக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க தண்ணி மோந்துட்டு வெளியே திரும்புறதுக்கு முன்னாடியே வெளியே நின்றுட்டு இருந்த அந்த 40 வயசான ஆள் வந்து டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டுடைய கதவையும் பூட்டிட்டு ஜோதி கிட்ட போய் நிற்கிறான். அவங்க முன்னாடி, அவங்க திரும்பும்போது அவங்க முன்னாடி நிற்கிறான். அதை பார்த்த ஜோதி மிரண்டு போகிறாங்க. அப்போயே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் வந்து தண்ணி கேட்குறதுக்காண்டி வரல, வேறு எதையோ தவறு பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கான்னு புரிஞ்சு போச்சு. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வெளியே ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் விடலை. என்ன பண்ணுறான், பலமாக ஜோதியை தாக்க ஆரம்பிக்கிறான். கன்னத்திலே பலர்னு அரைஞ்சு அவங்கள கீழே தரையில் முட்டை வச்சு அடித்து கீழே தள்ளுறான். ஜோதி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க. ஆனால் முடியல, அவன் அடித்து காயப்படுத்துகிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க கத்த முடியாத அளவுக்கு அவங்க வாயில் வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்கார்ஃபை வச்சு வாய்க்குள்ளே ஃபுல்லாக அமுக்கி விட்றான். அவங்களால கற்றக்கூட முடியல. அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், அங்கே இருக்க கட்டில் டைரெக்டாக பெட்ரூம்குள்ளே இழுத்து கொண்டு போயிட்டு அங்கே இருக்க கட்டிலில் அவங்கள தள்ளுறான். அவங்களுடைய 2 கை 2 கால் எல்லாத்தையுமே இந்த ஜோதியுடைய சேலையை வச்சு, சேலை அதே மாதிரி சுடிதார் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த இதை வச்சு அவங்களுடைய 2 கை 2 கால் எல்லாத்தையுமே கட்டிலில் 4 முனையிலையும் கட்டி போடுறான். அவங்க போட்டிருக்க ஆடைகள் எல்லாத்தையுமே கலைச்சிட்றான். அதுக்கடுத்து ஜோதியை அவன் நாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்கள நாசம் பண்ணிகிட்ருக்க அந்த சமயத்தில் ஜோதி அப்போ கூட கொஞ்சம் வேறு மாதிரி யோசித்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஹெச்ஐவி இருக்குது, அவங்க வாயில் துணி வச்சு அடைச்சிருக்கான், அவங்களால கத்த முடியாது, கத்துனா பெரிய அளவில் வெளியே கேட்காது, ஆனால் கூட அவங்க பேசுகிறது கேட்கும், கொஞ்சம் லைட்டாக சவுண்டு வந்து லைட்டாக வந்து கேட்கும், அந்தளவுக்கு தான் வந்து அடைச்சி வச்சுருக்கான் லைட்டாக துணி வச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஹெச்ஐவி இருக்குது, அந்த நோய் இருக்குது, உனக்கும் வந்துடும்டா, என்னை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடியலன்னு கூட அவங்களால எவ்வளோ தூரம் எனர்ஜி கொடுத்து கத்த முடியுமோ பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசி பார்க்குறாங்க. அது அவங்க காதலே விழுகுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குதுன்னு அவங்க காதலே விழுகுது. ஆனால் அப்போ கூட இவங்களை நாசம் பண்ணுறதை விடலை. பொதுவாக அந்த மாதிரி ஹெச்ஐவி இருக்குது, ஒரு பாலியல் தொற்று இருக்குது அப்படின்னும்போது நிறைய பேர் பயப்படுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட அதை காதில் போட்டுக்காமல் விடாமல் அந்த பொண்ணை ஜோதியை நாசம் பண்ணுறான். ஆனால் அப்படி பண்ணி முடித்த பிறகு அவன் மனசுக்குள்ளே என்ன வஞ்சம் என்ன கோவம் இருந்துச்சுன்னு தெரியல. கொஞ்சம் கூட ஈவரக்கம் காட்டாமல் பக்கத்துலேயே கம்பி இருக்குது, அந்த வீட்டில் இருக்க ஒரு கம்பி வந்து வச்சுருக்காங்க. அந்த கம்பி எடுத்து ஜோதியுடைய அவங்களுடைய அந்தரங்க பகுதியில் அந்த கம்பியை வச்சு டேமேஜ் பண்ணுறான். உள்ள வரைக்கும் குத்தி ஃபுல்லாக நாசம் பண்ணுறான். அதில் வழியில் துடிக்கிறாங்க. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி தான் அவங்க அந்த மாதிரி போய் சொன்னாங்க. அதை அவன் உண்மையை நம்பிட்டானான்னு தெரியல. இல்லைனா இந்த ஃபாரன்சிக் டீமில் இந்த அணுக்களெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, சாம்பிள் யாருக்கும் கிடச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணனா அதெல்லாம் தெரியல. ஆனால் அவன் அந்த பகுதிக்குள்ளே கம்பியை விட்டு நாசம் பண்ணுறான், டேமேஜ் பண்ணுறான். உள்ளே இருக்க உறுப்புகள் கிழிஞ்சு வெளியே ரத்தம் ஓட ஆரம்பிக்குது. வலி தாங்க முடியாமல் கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் துணி வச்சு அடைச்சிருக்கான். இன்னொரு பக்கம் தன்னை நாசம் பண்ணியிருக்கான். இப்போது அந்த கம்பி வச்சு உள்ளே இருக்க உறுப்புகளை டேமேஜ் பண்ணிகிட்ருக்கான். அந்த வலி எதையுமே தாங்க முடியாமல் ஜோதி கட்டிலேயே துடிக்கிறாங்க. ஆனால் அவன் அப்போ கூட கொஞ்சம் கூட ஈவிரக்கம் காட்டலை. அந்த மாதிரி மறுபடியும் அவங்க எவ்வளோ போராடினாலும், எவ்வளோ என்னை விட்டுன்னு எவ்வளோ சொன்னாலும் ஈவரக்கம் காட்டாமல் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த கம்பியை அங்கனுக்குள்ளே போட்டுட்டு அவன் திரும்ப கிளம்பி அங்கேருந்து ஓடியே போயிடுறான் வெளியே.
தன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு திரும்ப வெளியே ஓடி போயிடுறான். இத்தனைக்கும் உள்ள வந்தவ யார், அவள் எதுக்காண்டி வந்தான், இந்த ஜோதி அவனுக்கு முன்னாடி தெரியுமா, பகை ஏதாவது இருக்கா, வேணும்னு பண்ணானா இல்லை சும்மா வந்து பண்ணானா, எதுவுமே தெரியல. வந்தான், நாசம் பண்ணான். நாசம் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய அந்தரங்க உறுப்புக்குள்ள அந்த உறுப்புகளையும் டேமேஜ் பண்ணிட்டான், நாசம் பண்ணிட்டான், கிளம்பி போயிட்டான். இன்னொரு பக்கம் ஜோதி அந்த வலியை ஜீரணிக்க முடியாமல் பெயின் அதிகமாச்சுனாலே மயக்கமாயிடுவாங்க, சொல்ல முடியாது. அது மாதிரி தான் பார்த்தோன்னா ஜோதியும் ஃபுல்லாக மயக்கமாகறாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, பேச முடியல, கத்த முடியல, எதுவும் பண்ண முடியல. ஒரு பக்கம் ரத்தம் போயிட்டுருக்கு, உடம்புல எனர்ஜி கிடையாது. எங்கே பார்த்தாலும் அவங்க உடம்புல பல இடத்துல மார்பகங்கள்லேருந்து வயிற்றுலேருந்து எங்கே பார்த்தாலும் கடித்த காயம், கீறின காயம்னு நிறைய காயம் இருக்குது. தலையில் பலத்த காயம் இருக்குது, அவங்கள அடித்த காயம் இருக்குது, கண்ணமெல்லாம் செவந்து கிடக்கு. இத்தனைக்கும் அவ்வளோ உடம்புல எங்கே பார்த்தாலும் அந்தளவுக்கு டேமேஜ் ஃபுல்லாக. அந்தளவுக்கு பண்ணி முடிச்சா பண்ணி போட்டு போயிட்டான். இதுக்கடுத்தான் பார்த்தோன்னா அந்த 10th படிக்கிற பையன் வந்து தாத்தைக்கு வந்து கால் பண்ணியிருக்கான். கால் எடுக்கல அப்படின்னு உடனே பக்கத்து இருக்காரங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போது அதுக்கடுத்து அந்த பொண்ணை பார்த்து ஜோதியை பார்த்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு போலீஸ்காரங்க எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கேன்னு கேட்டால் கூட ஜோதிக்கு எதுவும் தெரியல. ஏன்னா உண்மையில் அவனுக்கு எதுவும் தெரியல, அவள் யாருன்னு தெரியல சொல்லிடுறாங்க. ஸோ போலீஸ்காரங்களும் அவங்களுக்கும் வேறு ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அவங்க இருக்க வீட்டு பகுதியில் யாரும் பார்க்கல, பக்கத்தில் கடையும் எதுவும் இல்லை, அதே மாதிரி செக்யூரிட்டி கேமரானும் எதுவுமே கிடையாது. யார் அந்த ஏரியாக்குள்ளே வந்து போனது அப்படின்னு எதுவுமே தெரியல. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பெண்ணுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய கொடுமை, இது மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பண்ணவனை கண்டுபிடிச்சே ஆகணும், அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை வந்து வாங்கி கொடுக்கும், இந்த கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு அவர் சைடில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ போலீஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவனை பிடிக்கிற வேட்டையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 4 தனிப்படைகளை ஆரம்பித்து அவனை பிடிக்கிற வேலையில் வந்து இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க கேமரா, அது மாதிரி ரோடு எங்கேயாவது இருக்கா, அங்கேருந்து யார் வந்தாங்க போனாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ஒருத்தர் விடாமல் என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. கூட இவர்களை அவனை பிடிச்சிரோன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ வரைக்கும் பிடிக்கலை. அதான் உண்மை. அவள் யார், எங்கேருந்து வந்தால், எங்கே போனான்னு யாருக்கு எதுவும் தெரியல. ஓகேங்களா? ஸோ வீட்டில் இருக்க பெண்களை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. யாராவது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் வெளியே இருந்துக்கிட்டே, அதாவது ஜன்னல் வழியாக வந்து கொடுக்க பாருங்கள், அதான் கொஞ்சம் நல்லது, சேஃப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் சேஃபாக இருங்க, அதுக்கடுத்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஓகேவா? வீட்டில் இருக்க பெண்களுக்கும் மற்ற ஆளுங்களுக்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் சுதாரணமாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.